உலகத்தின் மொத்தவர்களான ஆதிபரம்பொருள் எம்பெருமான் ஈஸ்வரனிடத்தில் ஆசைப்பட்டு மன்னவர்தகத்திலே வாதிய ஆதிபராசக்தி என்னவள் உமையவள் தர்பாதவர்களை நேராக பார்க்கின்றதற்கு சொன்ன பரதாமணிக்கனுடைய ஆசைப்பட்டு முன்பு அருளில் இருக்க உலகமில்லை பொருளில் இருக்க உலகமில்லாக எங்கள் காரணத்தினாலே செல்வங்கள் புகழ் கல்வி வழி வெற்றி நன்மகள் பொருள் நெல் நல்வல் நுகர்ச்சி அறிவு உலகு பொறுமை இளமை திரிவு நோயின்மை வாழ்நாள் சொல்லக்கூடிய 14 செல்வங்களுக்கு மதிபதியான பாட்டி மகாலட்சுமிடத்தில் ஆசைப்பட்டு நேராக சத்தியோகம் காலத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே குணத்திலே மூலத்திலே பிரம்மநாயகத்தை பட்டமடிக்கிறான் வாசி முடிக்கிறான் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரம்மனின் நல்லாசையும் மீனை கிரமேந்தி வெள்ளை தொகுலெடுத்து வெள்ளை பணி கொண்டு வெள்ளை கமலத்தில் விட்டிருந்து வெள்ளை அரியாசனத்தில் இன்றைய அரசோடு சரியாசிரமித்ததாய் என்று போற்றி வணங்கக்கூடிய என்னுடைய தாய் உலகத்தின் கல்வி தாய் என்னவள் சரஸ்வதியின் ஆசைப்பட்டு நேராக வந்து கொண்டிருக்கிறேன். முன்பு சமயம் என்னுடைய அண்ணன் தக்கனாகப்பட்டவன் 1000 குழந்தைகளை தோற்றுவித்து படைக்கும் தொழில் மீது இருந்த ஆர்வத்தால் பிரம்மனை நோக்கி தவம் செய்து படைக்கும் தொழிலை வாங்கி வாருங்கள் என்று கட்டளையிட்டார். நந்தையினுடைய கட்டளைக்கு இணங்கி 1000 குழந்தைகள் பிரம்மனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். இதை அறிந்த நாரதர் தன்னுடைய தந்தையின் தொழிலுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று எண்ணி படைக்கும் தொழிலை பிரம்மன் பட்ட கஷ்டங்களை புறா அந்த 1000 குழந்தைகளிடத்தில் எடுத்துக் கூறினார். உடனே 1000 குழந்தைகளும் பிரம்மனை நோக்கி தவம் செய்வதை விடுத்து எம்பெருமான் ஈஸ்வரனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படி தக்கள் 3000 குழந்தைகளை தோற்றுவிக்க அந்த 3000 குழந்தைகளையுமே நாரதர் தவம் செய்ய விடாமல் தடுக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் யார் என்பதை அறிந்தான் தக்கள். நாரதர் அழைத்தான், எப்பொழுது தன்னுடைய அண்ணன் குடும்பம் கூட என்று வராமல் என்னுடைய குடும்பத்தில் நீ கலகத்தை ஏற்படுத்தினாயோ இன்று முதல் நீ ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகத்தை ஏற்படுத்தாவிட்டாலே உன்னுடைய சிரமமாகப்பட்டது 1000 வெடிக்க வேண்டும். ஒரு நாள் அது என்ன கடைசி அடிவே அதுல உனக்கு ஒரு ஆனந்தமா சாமி வர்றவங்க பூராமே 1800 சுமூரா வெடிக்குன்னு சொல்றாங்க. சரி, நாங்க ஒரு நாள் கூட பார்த்ததில்ல. அடிக்கிற அடியில உங்க மண்டை வெடிக்குமான்னு ஒரு இதுதான். சந்தோஷமா வாழ்க்கை போய்க்கிருக்கா? நல்லா போகுது. வாழ்க்கை நல்லா சந்தோஷமா போகுதா? நீங்க என் தலை வெடிக்காத வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை. ஒருவேளை என்னுடைய சிரசு வெடிச்சுச்சுன்னா ஆசைப்பட்டது நீங்க 4 பேர். ஆமா,
ஈரியில் 14 உலகங்கள் மொத்தம் பூலோகம், உபர்லோகம், சுவர்லோகம், அகலோகம், தனலோகம், தபலோகம், சத்தியலோகம், மேலற்கு 7 உலகம், அதல விதல நிதல ரசாதல மகாதல சுதல பாதலம், கீழற்கு 7 உலகம். 14 உலகத்துக்கு நாரதர் நான் ஒருத்தன். ஒரு நாரதர் இருக்கும் போதே இந்த 14 உலகம் என்ன பாடுபடுது. ஒருவேளை என்னுடைய சிரஸ் 1008 சுக்குகளாக வெடித்தால் இவ்வுலகத்திலே 1008 நாரதர் அவதரிப்பார். வேணாங்க, வேணாம். உலகம் தாங்குமா? தாங்காது, வேணாம். மிருதங்கா சொல்லுங்க சொல்லுங்க. அப்படி ஒரு வேலை வெடிச்சுச்சுன்னா முதல் நாரதரை ஓ வீட்டுக்கு தான் அனுப்பி விடுங்க. அங்கேயே ஒரு நாடகம் போடுவான். நாடகம் போடுங்க. நல்லா இருந்தாலும் நாடகம் போட முடியும். கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் யாரையும் ஒடுக்க வேண்டும். உலகத்தின் மூத்த கடவுள் சிவபெருமான், உலகத்தின் முழுமுதல் கடவுள் எல்லாவற்றையும் எம்பெருமான் கணபதி விநாயகர் பெருமான் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினால் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கினார். அக்காரியம் நிச்சயம் நற்காரியமாகவே அமையும் என்ற காரணத்தினால் இன்று என்னுடைய கழகமும் நன்முறையிலே நிவர்த்தியாக வேண்டும் என்றால் பாலும் தெளிதேனும் பாகம் பருப்பும் இவைநாளும் மனதுனுக்கு நான் தருவேன் கோலம் செய்துள்ள கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்கத்தவள் மூன்றும் தா என்று போற்றி வழங்கக்கூடிய கணபதியினுடைய அருளை பெற்று கழகத்தை தொடங்குவோம். நாராயண பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதிடுவோம் இந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதிடுவோம் இந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். அல்லல்வோம் வல்வினைவோம் தொல்வினைவோம், அல்லல்வோம் வல்வினைவோம் தொல்வினைவோம், ஆதியில் துகில்வோரின் மருமகனான ஞான பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் இந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். மகா விஷ்ணுவின் ஸ்ரீரங்க சிறுவேதியர், வேலமுகம் கொண்ட வடிவானவள் மகா விஷ்ணுவின் ஸ்ரீரங்க திருவேதிகள், பாலும் தெளிதேனாய் இனிக்கின்றவள், பாலும் தெளிதேனாய் இனிக்கின்றவள், நாம் படிப்பதற்கு அறிவை அள்ளி கொடுக்கின்றவள். அந்த பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் இந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். அங்கன்று முதல் தெய்வம் ஆயுதையார் என்று காட்டியவள் ஞானம் ஊட்டியவள். அங்கண்ட முதல் தெய்வம் தாய்ததைதான் என்று காட்டியவள் ஞானம் ஊட்டியவள். என்னும் எழுத்தும் இரு கண்கள் என்றே, என்னும் எழுத்தும் இரு கண்கள் என்றே, வாழ்வில் ஏற்றம் சொன்னாமை வாட்டை போற்றுகின்ற ஞான பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதிடுவோம் பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். கணபதியை தினம் பெறுவோமே உயர் கல்வி செல்வோம் ஞானம் பெறுவோமே. கணபதியை தினம் பெறுவோமே உயர் கல்வி செல்வோம் ஞானம் பெறுவோமே. மனதிலும் உடலிலும் ஆரோக்கியம், மனதிலும் உடலிலும் ஆரோக்கியம், மாறாத பேரின்ப சௌபாக்கியம் தரும் பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். அல்லல்வோம் வல்வினைவோம் தொல்வினைவோம், அல்லல்வோம் வல்வினைவோம் தொல்வினைவோம்,
யாரை வணங்க வேண்டும், யாரை வணங்கினால் கழகம் அடைக்கும் என்றால் உலகத்திலே மூன்று நிலைகள் ஆக்கல் அழித்தல் காத்தல். உலகத்தை படைப்பது பிரம்மதேவன் இவ்வாறு 4 வகையோடு 7 வகை தொற்றம் 84 லட்சம் ஜீவராசிகள். உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை புண்ணிய ஜீவராசிகள் தந்தை பிரம்மதேவனால் படைக்கப்பட்டவை அழிக்கும் தொழிலை மேற்கொண்டோடு மாமன் சிவனார். ஆனால் இவ்வுலகத்தை மச்சம் கூர்மம் ராகம் வாமனம் நரசிம்மன் ராமன் நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை தம்பி கார்த்திக் ராஜா அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை அணிவித்து புலாரம் சேர்த்து இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை என்புள்ளங்களுக்கும் என்னுடைய சர்வம் சார்ந்து கலை குடும்பத்தினர் சர்வம் நன்றி கிடந்த வணக்கம். இந்த உலகத்தை கட்டி காத்துக் கொண்டிருக்கிறான் பாட்டன் மருதாமன் ஸ்ரீமன் நாராயணன். அப்படிப்பட்ட பெருமாள் திருமால் உலகத்தை காக்கும் பொழுது நிச்சயம் என்னுடைய கழகத்திற்கும் ஒரு உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கை இருந்தாலும் வந்து இறங்கிக்கக்கூடிய இடம் வேள்விமலை சாரல். இந்த வேள்விமலை அமைந்திருப்பதோ குறிஞ்சி நிலத்திலே. குறிஞ்சி நிலத்திற்கு சொந்தக்காரனோ முருகப்பெருமான் மலையை மலை சாரும் இடமெல்லாம் கந்தன்மாலும் இடம் என்பார்கள். அப்பேற்பட்ட முருகனுக்கு சொந்தமான இடத்திலே இன்று என்னுடைய கழகம் நடைபெற வேண்டும் என்றால் கந்தனுடைய அனுமதி வேண்டும். அப்படி முருகப்பெருமானுடைய அருளை பெற்று கழகத்தை தொடங்குவோம். நாராயணா. சந்தனம் மணக்குதே, கற்பூரம் ஜொலிக்குதே, கந்தகிரி கோவில் வந்தால் கண்மையெல்லாம் நடக்குதே. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. நிறத்திலே பட்டாரை நாம் கட்டுவோம். நித்தமும் பாலிலே நீராடுவோம். பச்சை நிறத்திலே பட்டாரை நாம் கட்டுவோம். திருநீரின் தத்துவம் கந்தையமோ அதில் திகழும் குங்குமத்தை அன்னையமோ. நீரின் தத்துவம் கந்தையமோ அதில் திகழும் குங்குமத்தை அன்னையமோ. சந்தனம் மணக்குதே, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் உண்மையெல்லாம் நடக்குது. பன்னிரு விழிகளில் கை நீட்டுவோம், பன்னிரு செவிகளில் நகை சூட்டுவோம். பன்னிரு விழிகளில் கை நீட்டுவோம், பன்னிரு செவிகளில் நகை கூட்டுவோம். கவசமிட்டே சிந்து முல்லை போல் பாலையடியோ. திருமாலின் ஒளி வீசும் கவசமிட்டே கொள்ளி போவை நாங்கள் அறிவோம். சந்தனம் மணக்குதே, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் உண்மையெல்லாம் நடக்குது. மோதிரும் பவனத்திலே கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே. விரலுக்கு மோதிரும் பவனத்திலே கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே. தங்க திருப்பாதம் வணங்கிடும் போது, தங்க திருப்பாதம் வணங்கிடும் போது இருந்த சுகத்திற்கு எல்லையே, அங்கு தெரிகின்ற சுகத்திற்கு எல்லையே. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் எல்லாம் நடக்குது. மயில் மீது மன்னனை அமர்த்தி வைத்து 7 சுரமாடும் கெங்கினி சலங்கை கட்டி. மயில் மீது மன்னனை அமர வைத்து 7 சுரம் பாடி கெங்கினி சலங்கையிட்டு. சேவற்கொடி ஏற்றி வைத்து, சேவற்கொடி ஏற்றி வைத்து அந்த ராஜாதிராஜனுக்கு முடி சூட்டுவோம். அந்த ராஜாதிராஜனுக்கு முடி சூட்டுவோம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. நன்மையெல்லாம் நடக்குது, நன்மையெல்லாம் நடக்குது. கடவுள்களை பற்றி வணங்கிக் கொண்டிருந்தாலும் கந்தனுடைய
அனுமதி பெற்று கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் உள்ளே ஏதாவது ஒளிரைய வேண்டும் சொல்லக்கூடிய சத்தம் கேட்க வேண்டுமே. சூப்பர். ஐயோ சூப்பரா எந்திரிச்சோ ஆரம்பம். சோ அற்புதமான சாரீர பெண்மணியாளுடைய குரல் வளமை இவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்றால் இந்த பெண்ணை நேரில் பார்க்கும் பொழுது எவ்வளவு உலகாக இருப்பால். பார்த்தாலும் பார்த்தேன் ரொம்ப மேனகை. எல்லா உலகம் போய் வரீங்கன்னா எல்லா மொழியும் கலந்துதே வர. இப்ப சொல்றது நீங்க நியாயமான வார்த்தை. அமெரிக்காவுக்கும் போயிட்டு வர்றீங்க, லண்டனுக்கும் போயிட்டு வர்றீங்க, அந்த வாடை கொஞ்சம் உங்களுக்கு அடிக்கும்ல. அற்புதமான சாரீரம் படித்த பெண்மணியாளுடைய அழகை வர்ணிப்பதற்கு முன்பாக பாருங்களே இந்த பெண்ணினுடைய குரல் வளம் எவ்வளவு இனிமையா இருந்துச்சு. அம்மா உனக்கு நல்லா கேட்டுருக்கீங்க அந்த பெண்ணோட குரல் வளம். இந்த பக்கத்தானே கேட்டுச்சு பாத்துக்கிட்டு. இல்ல எனக்கு என்னன்னா இந்த பெண்ணினுடைய அழகை வர்ணிப்பதற்கு முன்பாக சரி இந்த பெண்ணினுடைய குரல் வளத்தை வர்ணிக்க வேண்டும். காரணம் என்னன்னா கையில காந்தம் இருக்கு. ஆமா இரும்பு கீழே கிடக்குது. காந்தத்தை அப்படி வச்சுட்டு போனோம்னு வச்சுக்கவே கீழே இருக்கிற இரும்பு பூரா இழுத்துருமா. அந்த மாதிரி இந்த பெண்ணினுடைய குரல் வளம் மூவாசை மறுத்த முனிவர் நாரதர். அப்பேற்பட்ட நாரதரை இழுக்கிறது என்றால் இந்த பெண்ணினுடைய குரல் வளம் சாதாரண குரல் வளமா? அப்புறம் எப்படி சொல்றீங்க? இந்த உலகத்திலே இனிமையான சாரீரம் அடைத்த உயிரினம் எது தெரியுமா? எது? குயில். அந்த குயில் கூட தன்னுடைய சாரீரத்தை அவ்வளவு இனிமையாக்குவதற்கு இந்த பெண்ணிடத்தில் தான் பாடம் கற்றுக் கொண்டிருக்குமோ? இருக்கலாம். அப்பேற்பட்ட குரல் வளத்திற்கு சொந்தக்காரியான இந்த பெண்மணியாளுடைய அழகை மணிக்குயிலுக்கு நிகராகவே வர்ணிப்போமே ஐந்தரையிலே. மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி அறிவாரே மயங்குவதேனோ உனைத்தாரே உருகுவதேனோ இளம் காற்றே கைகள் வீசிவா இதன் தேடும் கதைகள் பேசவா. மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி அறிவாரே மயங்குவதேனோ உனைத்தாரே உருகுவதேனோ இளம் காற்றே கைகள் வீசிவா தேடும் கதைகள் பேசவா. மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி குருவிகள் பறந்ததடி மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி குருவிகள் பறந்ததடி ஆற்று நீர் ஆட்டம் போட்டு ஆடி வந்த நாட்களும் நேற்று வந்த காற்றை போலே விட்டு போகுமா. கைகள் வீசிவா தேடும் கதைகள் பேசவா. மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி குருவிகள் பறந்ததடி அறிவாரே மயங்குவதேனோ உனைத்தாரே உருகுவதேனோ இளம் காற்றே கைகள் வீசி
சிவா தேரும் கதையை பேசவா மணிக்குயலி தைக்கிறடி மனமதி மயக்குதடி சிறகுகள் இருந்ததடி குருவிகள் பறந்ததடி. இப்பொழுது குரல் வளத்தை வர்ணித்தார். ஆமா. அப்ப இந்த பெண்மகள் எப்பேற்பட்ட பெண்மகளா? குரல் வளமே இவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்றால் இந்த பெண்மகள் எப்பேற்பட்ட பெண்மகளாக இருக்க முடியும்? 14 உலகத்துக்கும் போயிருக்கேன். ஆமா. இந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை நான் பார்த்ததே இல்லை. இருக்க முடியாதுல்லங்க. நானும் ஒரு பார்க்காத பொம்பளையே இல்லை தெரியுமா? முதல்ல அது நீங்க பல பேர்ட்ட போனாலும் வெளியில சொல்லலாமா? அதெல்லாம் வெளியில அசிங்கமா தெரியலையா? நான் பல பொம்பளைகிட்ட போயிருக்கேன்னா இது என்ன அர்த்தத்தோட சொல்றீங்க? நீ என்ன அர்த்தத்துல சொல்ற? நீங்க சொன்னதை வச்சுதான் நான் சொல்றேன். இதெல்லாம் ரகசியமா வச்சுக்கிறோம்ங்க. இன்னும் புழைக்க தெரியாதா? ஐயா, நான் ஆசீர்வாதம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவதற்காக செல்வேன். உன்னுடைய சிந்தனை தவறு தம்பி. என்ன தவறுண்டா? நான் போனேன்னா ஆசீர்வாதம் கொடுப்பேன், ஏதோ கலகம் பண்றதுக்கு போறேன். நீ என்ன ரகசியமா வச்சுக்கிறேன்னு நானும் சொல்றேன். ரம்பைட்ட போனீங்களா இல்லையா? என்னப்பா உனக்கு என்னப்பா? ஐயா தெரியுமா? அவரு நாரதர் போட்டவர். அதனால அந்த ரம்பை மேனகை துரத்தமை உருவசி எத்தனை ரம்பைட்ட போனீங்களே, எப்படி இருந்துச்சு? ஐயா எப்படிங்க இருந்தாங்கன்னு கேட்டா நீங்க சொல்லுங்க. இல்லைன்னா நல்லா விடுங்க. தெரியாத போய் நம்ம என்னத்தை போய் கேட்க. உங்களுக்கு ஏதாவது அந்த பெண்மகளை பார்க்க விருப்பம் இருக்கா? இல்லங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் எப்படி இருக்கு ஏது இருக்குன்ட்டு. இன்னொரு ஆள் போனதை தெரிஞ்சுக்கிறதுல உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? இங்க உள்ள பெண்களுக்கும் மேலோகத்துல உள்ள பெண்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்கலாம்ல. நீ ரொம்ப கீழே இருக்கிற இத்தனை பெண்களெல்லாம் பார்த்த ஆசை வரவில்லை நாரதருக்கு. அப்போ இது கிடையாதுன்றீங்க. நீ வந்துருவே பப்புனுக்கு தங்கராசோட சேர்ந்து. ஆனால் மூவாசியம் இல்லாத முனிவர் நாரதருக்கு இந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது என்றால் இவள் எப்பேற்பட்ட பேரழகியாக இருப்பாள். படைத்தாலும் படைத்தான் பிரம்மதேவன் அழகெல்லாம் ஒன்றாக திரட்டி மொத்த உருவமாக இந்த பெண்ணுக்கு கொடுத்திருப்பான். வானத்துல 1000 நட்சத்திரங்கள் இருக்கலாம். ஆமா. 1000 நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒரு முழு நிலவு தனியா தெரியுதா? ஆமா, தெரியுதுல. அது போல இந்த பூமியில அத்தனை பொம்பளை பிள்ளை இருந்தாலும் இந்த பிள்ளை மட்டும் தனியா நிலவு மாதிரி தெரியுதியா? அதெல்லாம் உண்மைதான். பிரகாசமாக இருக்கின்றது. ஆமா. ஆக இந்த பெண்ணினுடைய அழகை வர்ணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எப்படி வர்ணிக்கிறது? நீங்க என்னக்கா நீங்க பல பொம்பளைட்ட போனான்றீங்க, ஏதோ ஒரு பொம்பளை போட்டு வரீங்க. என்னக்கா பெரிய நாரதன் இருக்கீங்க, இது கூட எங்கள்கிட்ட கேக்குறீங்களே? ஒருத்தர் நேர ரமேஷ பார்த்தோம்னா கண்ணு இப்படி இருக்கும், காது மூக்கெல்லாம் இப்படி இருக்கும், பார்த்தாதானே சொல்ல முடியும். ஆனா இந்த பெண்ணை நேர்ல பார்க்காம எப்படி நான் வர்ணிக்கிறது? நீங்க முக்காலத்தில் நடக்கிறது, நடக்க போகுது, நடந்து கொண்டிருப்பதான் அறிகிறவரு. சரி, குரலை வச்சு எப்படி வர்ணிக்கிறோமோ அப்படி வர்ணிங்க. குரலை வர்ணிச்சாச்சு, இப்ப அழகா வர்ணிக்கணும். எப்படி வர்ணிக்கிறது சொல்லுங்க. ஆளை பார்த்தா தானே வர்ணிக்க. உங்க விருப்பம், உங்க நோக்கத்துக்கு செஞ்சுக்குங்க. இல்ல நான் சொல்லி ஒருவேளை கற்பனையில வர்ணிப்போமா? கற்பனைனா கற்பனையில இப்படித்தான் இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு வர்ணிப்போமா? நானும் அப்படிதான் கற்பனை ஏத்துறேன். கற்பனையில வரிச்சா நாளைக்கு தப்பா போயிரும்லங்க. அதுலதான் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நீங்க என்ன மாதிரி என்னன்னா, நான் எப்பவுமே கண்ணு சின்னதா இருக்கும், வாய் சின்னதா இருக்குன்னு சொல்லி நான் வர்ணிப்பேன். நேர்ல பார்க்கும்போது கொஞ்சம் ஏதாவது வித்தியாசமா போயிருக்கு, உருவ மாதிரி போயிருக்கு, தப்பா போயிரும்ல. எப்படி வர்ணிக்கிறது? அத்திப்பழம் மாத்திரீங்களா? ஆமா. பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? அது உள்ள வெளியில எப்படி இருக்கு, மேலோட்டமா? நீங்களே சொல்லுங்க. சிகப்பே இருக்குமா? ஆமா. அந்த மாதிரி நாரதர் மேன்மையானவர் என்ற ஒரு நான் நவாப்பழ களத்துக்கு வர்ணிக்கலாம் தான் பார்த்தேன். ஆனா மேன்மையானவர்கிறதுனால இந்த பெண்ணினுடைய அழகை அத்திப்பழத்திற்கு நிகராக வர்ணிப்போம். ஓஹோ, அத்திப்பழத்துக்கு நிகரா. ஓகேங்க. அத்திப்பழம் சேகப்பா, கந்தை அத்த மக சேகப்பா, ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் முகல கண்டு தேகப்பா. அத்திப்பழம் சேகப்பா, கந்தை அத்த மக சேகப்பா, ஒரு தேவலோக பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒண்ணு கண்டு தேகப்பா. மண்ணில் வந்த பெண்ணிடவே பெண்ணிடவே எப்போது வாராது எப்போது அந்த அத்திப்பழ சிகப்பா, கந்தை அத்த மக சிகப்பா, காரம் பொண்ணு இந்தியா வந்தாலும் உங்களை கண்டு சிகப்பா. மந்திரமா
நாமத்தில் இருக்கு சங்குதே சிகப்பா அங்க அத்த முக சிகப்பா சொந்தக்கார பொண்ணுகிட்ட யாவத்தாரு இவனுக்கு சிகப்பா உள்ளையில் இருக்கு விருந்து சிகப்பா அந்த மக சித்தப்பா சிகப்பா தீபம் கொண்ட வெண்ணிலவே பெண்ணிலவே மண்ணி கொண்ட பட்டியலே பெண்ணிலவே எப்போது மாறாது இப்போது நான் கண்டு அதி போல சிகப்பா கண்டை அந்த மக சிகப்பா லோக பொண்ணு உலகம் வந்தாலும் பொண்ணு கண்ணு சிகப்பா இந்தியா வந்தாலும் இவரை கண்டு சிகப்பா வாக்கின்படி மகாவிஷ்ணுடைய ஆனந்த கண்ணீரில் அவதரித்தவர்கள் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி அமிர்தவள்ளி திருப்பரங்குன்றத்திலே தெய்வயானே என்ற திருநாமத்தோடு எம்பெருமான் முருகப்பெருமான் திருமணம் செய்து விட்டார். எங்கள் காவலுக்கு வந்திருப்பவள் இளையவர் சுந்தரவள்ளி தான் போல் தோன்றுகிறது. காரணம் ஆளும் ஓம் என்றால் பிரணவ மந்திரம். அப்பேற்பட்ட மந்திரத்திற்கு சொந்தக்காரன் முருகப்பெருமான் கந்தனுடைய நாமத்தை இந்நேரத்தில் இவ்விடத்திலே உச்சரிக்கக்கூடிய ஒரே தகுதி படைத்த பெண்மகள் வள்ளியாக மட்டுமே இருக்க முடியும். அப்ப இன்று நம்மளுடைய தலையாய கடமை நம்மளுடைய கழகம் வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை ஏற்படுத்தி வைப்பது. அப்படி வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை ஏற்படுத்தி வைத்தார் உலகத்தில் ஏற்றத்தாழ்வு ஒன்று நிலவாது. காரணம் சமதரை உருவாக வேண்டும். உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் முருகன், தாழ்குலத்தில் குறக்குலத்தில் பிறந்தவள் வள்ளி. இவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தால் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இருக்காது என்ற காரணத்தினாலே வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை நடத்துவதே இன்று நம்மளுடைய முதல் கடமை. பூ ஒரு பக்கம் நாறு ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா மாலை ஆகுமா? அது ஆகாது. பூவும் நாரும் ஒன்று சேர வேண்டும். அதை தொடுப்பதற்கு ஒரு தொடுப்பாளன் தேவை. அதுபோல அப்படி தொடுத்தால் மட்டுமே இறைவனுடைய திருவடியை சேரும். வள்ளி ஒரு பக்கம் முருகன் ஒரு பக்கம் தான் சிறப்பாகுமா? அதனால இன்னைக்கு என்ன பண்ண போறோம், வள்ளிக்கும் முருகனுக்கு ஒரு தொடர்பை உருவாக்கி விட்டு நான் வந்திருக்க வேலை கழகத்துக்கு என்னை வேலையாவே மாத்த பாக்குறியா? இதெல்லாம் தேவலோக சமாச்சாரம். நீங்க ஏன் இடையில இடையில போறீங்க? 5000 10,000 கூட வாங்கிக்கங்க. ரொம்ப பீஸா கூட ஒரு சின்னதா கூட ஏற்பாடு பண்ணி கொடுங்க. இருக்கிற 95 வயசுல ஒண்ணு ஏற்பாடு பண்ணி ஒரு கவலையப்படுறாங்க. ஆக இருந்தாலும் இவனுடைய அழகை வர்ணிக்க வேண்டும். இவனுடைய அழகை மீண்டும் ஒருவரை வர்ணிக்க வேண்டும் என்றா எவ்வாறு வர்ணிக்கலாம்? வாங்க பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி போ, தனியா அவ இல்லாமே முருகன் வாடுறா. பூங்காத்தே பூங்காத்தே புறவள பூங்குயில பாத்தியா, தாங்காம தவிச்சேனே என்னவள என்னிடத்தில் சேர்த்தியா. பூங்காற்று திரும்புமா பாட்ட விரும்புமா, பாராட்டு மடியில் வச்சு தாளாட்ட எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா? அவ இல்லாம நெஞ்சாடுதே
பெத்த பொண்ணு மனம் பின்னே போகுதமா பெண்ணை இறக்கிட்டு அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாளாடும் ஓடத்தில தண்ணீரே பெண்ணொருத்தி கண்ணீரே ஓடத்தில தண்ணீரே பெண்ணொருத்தி கண்ணீரே ஓடும் போய் ஊரு சேருமா ஏராஜாதிராசா உன்னினப்பு எனக்கு மாறுமா காலடியோ மண்ணு மேலே அம்மாடியோ கண்ணடியோ பொண்ணு மேலே அவனுக்கு என்ன போல அம்மா அப்பா யாரும் ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லை அம்மா இந்த ஓட்டி வீட்டு குடிசைக்கார சொல்வதெல்லாம் சும்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஒத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை நம்பி இருக்குது மண்ணை தானாக வளர்ந்த மரம் தானம்மா ஒரு தாயாரு தந்தையாரு கூறம்மா கையடி பாதையிலே ஒரு சனந்தும் கையிலே முத்தையடி பாதையிலே ஒரு சனந்தும் கையிலே முத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு முத்தளவு வாடுதம்மா என்னோட மனசு அவட்டோ கடவாசி போடலாண்டி எந்த ஊரு போயிருக்கு முகவரி தெரியலடி தண்ணீரில் எழுதி வச்சேண்டி காத்தோடு அனுப்பி வச்சேண்டி என்னோட மீனாட்சி அவ சொன்னது என்னாச்சு வேண்டினா வேண்டு வரும் தருபவரே அம்மாயம்மா வேண்டினா வேண்டு வரும் தருபவரே அம்மாயம்மா எனக்கு ஒரு வரம் தருவாயா என் காதலியே கொண்டு வருவாயா ஆரா வந்த சந்தனமே உன்னை தலவே தின சம்மதமே இது வேறாரும் பறிக்காத மங்கள தோட்டமே இது வேறாரும் படிக்காத மங்கள ராகமே குயில் கேவலம் பார்த்து படிக்கிது காத்தே நீ பதில் சொல்லு கேட்டே மாமா மயங்கிறதாமா ஏ மானே கலகிறதாடே ஆரிரோ 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 பட்டியல மாடு கட்டி பாட கடந்து வச்சா பதிரிஞ்சு போனதுன்னு சொன்னாங்க சொன்னவங்க வார்த்தையிலே குத்தமில்லை அடி சித்தகத்தி நானும் முன்னே ஒத்துக்கல உச்சி வகுந்தெடுத்து பிச்சி
பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்திலே மெய்துன்னு சொன்னாங்க மெய்துன்னு சொல்லையிலே நாயம் நகர்நாத்தா பட்டு வண்ண ரோசாவாம் பார்த்தகன்னு மூடாதாம் பட்டு வண்ண ரோசாவாம் பார்த்தகன்னு மூடாதா பாசமென்னு நீரக்கே அசையில நாவலந்து அள்ளி வச்சு வீடையிலே முள்ளிருந்து பட்டதம்மா பட்டாடு புத்தமில்லே பாவம் என்ற கண்ணுக்கு பஞ்சமென்று நம்பி வந்தேன் மாடே ஒரு பூ எடுத்து ஒரு மாலையிடு இனி நீ தெளித்து ஒரு கோலம் இடு உன்னை தாயே தஞ்சாவூர் முன்னை எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை இது பொம்மை இல்ல உண்மை எத்தனையோ பொம்மை செஞ்சு கண்ணம்மா அது அத்தனையோ ஒண்ணு போல நில்லுமா பதில் சொல்லம்மா தந்தாரே தந்தாரே தந்தார கொயிலே சாமி தந்தாரே தந்தாரே என்னோட மயிலே ஆழ பார்த்து பேசும் வாழே வயசு கிளி மனமிழுத்த பச்சை கிளி மனமிழுத்த பச்சை கிளி ஒரு கொண்டு உறவுள்ள அந்த சும்மாட இறக்கு ஒரு கொண்டு உறவுள்ள அந்த சும்மாட இறக்கு சாவோட கொஞ்சம் ஊட்டு விடு எனக்கு ஒரு கொண்டு உறவுள்ள அந்த சும்மாட இறக்கு சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதமா சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதமா அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதமா சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதமா உன்னாயிருக்க கட்டுக்கணும் இந்த உண்மையை சொன்னா விட்டுக்கணும் உன்னாயிருக்க கட்டுக்கணும் இந்த உண்மையை சொன்னா விட்டுக்கணும் நான் காவுட்டத்தை பாருங்க பாருங்க அது கற்றுக் கொடுப்பது யாருங்க உன்னாயிருக்க கட்டுக்கணும் இந்த உண்மையை சொன்னா உலகத்தில் நாடு கொண்டாலே அனைவரும் இன்னும் யாருக்கு பாட்டெல்லாம் பிடிக்கலையா இல்ல ரசிக்கிறது சரி ஒரு உற்சாகமே இல்லாம உட்கார்ந்து இருக்கிறீங்களே எப்படி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா எங்களுக்கு எப்படி ஒரு உற்சாகம் வரும் நாடுகளாலே அனைவரும் கழகக்காரர்கள் என்று தான் கூறுகிறார்கள் மூத்திர சொல்வாக்கும் முதல் நெல்லிக்கடி முன்னாடி துவர்க்கும் பின்னாடி இனிக்கும் சொல்லக்கூடிய பழமொழியின்படி நாடுகளுடைய கழகங்கள் எல்லாம் ஆரம்பத்திலே கசப்பதற்கு போல் இருந்தாலும் முடிவிலே ஒரு இனிமையான நன்மையை தெரிவித்திரும் என்பார்கள் ஊரெல்லாம் சுத்தி ஏம்பெரு முத்தி வந்திருக்கிறது முத்தின்னு ஊருக்காக உழைச்சு ஓடாக தெரிஞ்ச ஒரு உத்தம யாருன்னா யாரு என்னைய மட்டுமே சொல்ல முடியும் அப்படியா உண்மைதான் சாமி வெளியூர்த்தி பாத்திருக்கீங்களா ஆமா பாக்குறதுக்கு சின்னதா தெரியும் தன்னை உருக்கி கொண்டு பிறருக்கு வெளிச்சத்தை தருமா நாரதர் என்னை உருக்கி உங்களுக்காக வாழ்றேன் ஆனா அப்படி என்னைய உருக்குற உங்களுக்காக உருக்குறீனே நீங்க என்ன எங்கேயாவது மதிக்கிறீங்களா ஏன் உங்களை மதிக்கிறீங்க 14 உலகத்துக்கு போயிட்டு வரும்போது பூமிக்கு வரும்போது மட்டும் மனசு கொஞ்சம் சங்கடமாவே இருக்கும் ஏன் சங்கடமா இருக்கு ஏங்க நீங்க இந்த பூமியில எல்லா சாமிக்கும் கோயில் இடி கும்பிடுறீங்கல்ல ஆமா சிவனுக்கு கோயில் இருக்கா ஆமா இருக்குல்ல மகாவிஷ்ணுக்கு இருக்கு பிரம்மாவுக்கு இருக்கு அவர் கோவிலே இருக்க கூடாதுன்னு சாபம் வாங்கினாரு அப்பேற்பட்ட பிரம்மனுக்கும் கோயில் அடி கும்பிடுறீங்க யமனுக்கு கோயில் இருக்கா இருக்குல்ல யமனுக்குமா கோயில் அடி கும்பிடுறீங்க ஒரு இடத்துல இருக்குங்க நீங்க சொல்லுங்க எந்த ஊரு எங்கேண்டு திருச்சி பக்கத்துல திருப்பாஞ்சலிங்கிற ஊர்ல யமதர்மனுக்கு கோவில் இருக்கு சனி பகவான் கோயில் இருக்கா இருக்குல்ல கட்டி கும்பிடுறீங்களா ஏற்கனவே கட்டி வச்சிருக்கா நாங்க போய் கும்பிடுறோமுங்க வாரியா குடும்பி சரி முருகன் ஐயப்பன் பிள்ளையாரு சிவன் பெருமாள் இவங்கள்ட்ட எல்லாம் போய் என்ன வர கேட்போம்னா நீ நல்லா வச்சு காப்பாத்துறா இறைவா அப்படின்னு சொல்லி வரம் கேட்கலாம் இந்த சாமிக்கு எல்லாம் கோயில் கட்டினீங்க சரி சரி எவனுக்கு கோயில் அடி கும்பிட்டு அவர்கிட்ட என்ன வரம் கேட்க போறீங்க அவர்கிட்ட என்ன வரம்னா நீங்க சொல்லுங்க படிச்சா நீராயா கட்டி கும்பிடுறீங்க எவனுக்கு எதுக்கே அந்த கோயிலுக்கு போனா என்னையா கேட்கறது எவனுக்கு போய் என்ன கேட்கறது என்ன செத்து மேல ஓடப்படாது தண்டனை கொஞ்சம் கம்மியா கிடைக்கும் அப்ப நீ பூமியில கொஞ்சம் அட்டுழியத்தை குறைக்கணும் அதுக்காக வந்து கும்பிடுறாங்க யமதர்மன்ட்ட போய் கொஞ்ச நாளைக்கு என் உயிரை தள்ளி போடுங்கன்னா விட்டுருவாரா அது விட மாட்டாரு யாரா இருந்தாலும் அந்த ஒரு நொடி பொழுது பிடிச்சாகணும்னா அது அவன் உயிர் போயிட்டே ஆகும் இவன் ஏழை இவன் பணக்காரன் இவன் இந்த ஊருக்கு நல்லது பண்ணிருக்கிறேன் இவன் இந்த ஊருக்கே பிடிச்ச பீடு அப்படிங்கறதெல்லாம் இல்ல அவன் உயிரை பிடிக்கணும்னா அந்த நொடி பொழுது கொண்டு போயிருவாரு சனி பகவான் கோயில்ல போய் கும்பிடுறீங்களே அவர்கிட்ட போய் என்ன வரம் கேட்கறது
அவரு இந்த 7.5 சனி பிடிக்குதுல அது கொஞ்சம் தாக்கங்கள் குறையும். தாக்கங்கள் குறையுமா? நல்லா இருக்கிறாரு. சிவபெருமானா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி, சிவபெருமானுக்கு 10ஆம் இடத்துல போய் சனி பகவான் உட்கார்ந்தனாலதான் சிவபெருமான் திருவோட ஏந்தி தெருவோட போனார். சிவபெருமான் போய் சனி பகவான் கேட்கிறார், ஏன் இன்னைக்கு உன்னை பிடிக்க வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு, உன்னை பிடிக்கணும். ஆனா உன்னைய ஒருத்தரை படைச்சு உனக்கு ஒரு தொழில கொடுத்தவனே நான் தான், என்னையவே பிடிக்க பாக்குறியான்னு சொல்லிவிட்டு வாய்க்கால நாரையா மாதிரி உட்கார்ந்தாராம். அப்பதான் சனி பகவான் சொன்னாரா, எல்லாரையும் முடிக்கணும்னு சொன்னது நீதானே, எல்லாரும் இடத்துல சிவனும் நீ அதுல அடக்கம் தானே, நீ சிவனா இருந்தானா எவனா இருந்தானா உன்னை பிடிக்க வேண்டியது என் கடமை அப்படின்ட்டு அவர் நாரையா மாறி உட்கார்ந்துருக்க வாய்க்கால போய் இவர் கெளுத்தியா மாற, நாரை கெளுத்திய பார்த்தா என்ன ஒண்ணு பிடிச்சு முழுங்குனோடனே கெளுத்திக்கு முக்கியமான முள்ளு போய் மாட்டினோடனே நாரையாக மாறி உட்கார்ந்த சிவபெருமானுக்கு சனி பகவான் பிடித்தார். அப்ப பாருங்களேன், அவரவர் வேலையை அவரவர் சரிவர செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம போய் கும்பிட்டாப்புல தாக்கம் குறைய போதா இல்ல. சரி, ஏதோ நம்மளுடைய மனது நிம்மதிக்காக அப்படிங்கறக்காக இதெல்லாம் சரிதே. உயிரை பிடிக்கிற யமனுக்கும் கோயில் இருக்கு, நம்மள எல்லாம் பிடிச்சி ஆட்டி வைக்கிற சனி பகவானுக்கும் கோயில் இருக்கு. நாரதருக்கு எங்கேயாவது கோயில் எட்டி பாத்திருக்கியா? அது எப்படிங்க இருக்கு? இப்ப முருகனை போய் கும்பிட்டோம்னா கையால சுகம் கொடுப்பாரு, நம்ம குடும்பத்தை காப்பாத்துறாரு. சரி, உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிட்டீங்கன்னா நல்லா இருக்க குடும்பமும் பிரிஞ்சு போறதுக்கா, பிள்ளை ஒரு பக்கம் குட்டி ஒரு பக்கம் கொட்டாட்டி ஒரு பக்கம் இப்படி ஒரு பிரிஞ்சு போறதுக்கா, குடும்பத்துல கலகம்லாம் வந்துடும். இல்ல யாராவது அப்படி கோயில் கட்டி கும்பிட்டு இப்படி விளங்காம போயிருக்குதா? அதனாலதான் நாங்க கோயிலே உங்களுக்கு கட்டல. அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க. நல்ல மனுஷன் உண்மையை சொன்னா எதுக்கு உங்களுக்கு இப்படி வருது கோவம்? மிருங்க பிறக்கிற அப்படியே கண்ணன் கடமான ஆர்வம் சுப்பிரமணி எல்லா சாமி பேர் வைக்கிறாங்கல்ல, பூமியில உனக்கும் பிள்ளை வந்திருக்குல்ல, உன் பிள்ளைக்கு நீ ஏன் நாரதர்னு பேர் வைக்க மாட்டேன்? பூமியில பிறந்த எந்த பிள்ளைக்காவது நாரதர்னு பேர் வச்சிருக்காங்களா? இப்ப 4 பேர் அவனை தூக்கி சாப்பிட்ட நீனு. 4 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், அங்க இருந்து ஒரு பயம் வந்தானா இந்த வந்துட்டானா நாரதர் பேச்சு அனுப்பாட்டுக்கிட்ட ஊர் உலகத்திலே போய் கலகலத்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படி பேர் வச்சுனா அந்த மாதிரி ஆயிரும்ல. நான் என் பெருமையை சொல்லணும்னா என்னைய சொன்ன ஒருத்தன் கோயில் விட்டுனா விளங்காதுங்கிறேன், ஒருத்தன் தட்டடிங்கிறேன். சரி, நாரதர்னு ஏன் தெரியுமா பேர் வைக்க மாட்டாங்க? நாரதர்னு பேர் வைக்கிற நீங்க நல்லா கேட்டு, நாரதர் பேர் வைக்க முதல்ல ஒரு தகுதி வேணுமா? 14 உலகத்துக்கு நினைச்ச மாத்திரத்துல போயிட்டு வரக்கூடிய தன்மை உன்னால முடியுமா? அந்த பக்கத்துல இருக்க திருப்போணத்துக்கு போன வந்துருவியா? முடியுமா? நினைச்ச மாத்திரத்துல போயிட்டு வருவேன். 18 புராணத்துல வரக்கூடிய தன்மை படைத்தவர் நாரதர். சிவன்னா சிவபுராணத்துல தான் கதாநாயகன், பெருமாள் தான் விஷ்ணு புராணத்துல கதாநாயகன், முருகன்னா கந்த புராணத்துல கதாநாயகன். ஆனா 18 புராணத்துல கதாநாயகர்களுக்கு சரிக்கு சாமா வரக்கூடிய ஒரே தகுதி படைத்தவர் நாரதர். மத்த சாமியால வர முடியுமா? அம்மா ஒரு கட்டிங்க போட்டு உலகம் நம்மள சுத்திட்டு வருவீங்க. அப்பேற்பட்ட தன்மை படைத்த நாரதரை போய் நீங்கள் எல்லாம் தவறாக நினைக்கின்ற காரணத்தினால் மீண்டும் ஒரு முறை இவருடைய அழகை சரி எல்லாம் விட்டுருங்க, எனக்கு கோயிலும் கட்டவேனா ஒண்ணு கட்டவேனா உங்களோட கேட்டதே மிகப்பெரிய தவறுன்னு நினைக்கிறேன். நான் மனிதனுடைய வாழ்க்கை தத்துவத்தை ஒரு முறை எடுத்து குறிவிட்டு கழகத்தை தொடங்கணும்னு நினைக்கிறேன். இரவு முழுவதும் மனுஷன் தன்னுடைய ஆயுளை கூட்டிக்கணும்னா என்ன தெரியுமா பண்ணணும்? தூங்க வேண்டிய நேரத்துல தூங்கணும், உழைக்க வேண்டிய நேரத்துல உழைக்கணும். ஒரு மனிதன் தன் நிலை மறந்து அசந்து தூங்குற நேரம் இரவுலதான். அந்த இரவுலதான் நம்ம ஊரா உழைச்சுக்கிறோம், அதான் இரவுலதான் நம்ம ஊரா உழைக்கிறோம். இதெல்லாம் எப்படி உழைச்சு என்ன பண்றதுக்கு இந்த வயசுல உழைக்கிறோமே? இதெல்லாம் இப்போதைக்கு உழைக்கிறது எதுக்காக? புள்ள குட்டியில காப்பாத்து சம்பாதிக்கிறதுக்கு. சம்பாதிக்கிற சரியா? சம்பாதிக்க வேண்டிய வயசுல சம்பாதிக்கணும். உட்காந்து சாப்பிடுற வயசுல உட்காந்து சாப்பிடணும். 30 வயசுல சம்பாதிச்சா 60 வயசு வரைக்கும் வச்சுக்கலாம். 60 வயசுல நல்லா இருக்கலாம். இப்ப சம்பாதிச்சிட்டோம்னா அப்ப உட்காந்து சாப்பிடலாம். இப்ப சம்பாதிக்காம 60 வயசுல வேலை ஆக முடியுமா? அப்ப இப்ப சம்பாதிச்சா 60 வயசுல நல்லா இருக்கும் தானே உலக நியதி. அதெல்லாம் சரிதான். 30 வயசுல சம்பாதிச்சா 60 வயசுல உட்காந்து சாப்பிடலாம். ஆனா 30 வயசுல செய்யறது 60 வயசுல செய்ய முடியுமா? எதை சொல்றீங்க? பொதுவாவே எந்த வேலையா இருந்தாலும் அது செய்ய முடியாது. அப்புறம் எதுக்கு அந்த பணம்? தேவைக்கு தானே பணம். இப்போதைக்கு தேவைப்படுறோம்னா அப்போதைக்கு நமக்கு தேவை இல்லைன்னா ஒரு பேச்சுக்கு இப்போதைக்கு நம்மளால முடியுது, அப்போதைக்கு முடியலைன்னா பணம் சம்பாதிச்சதுக்கு. ஒரு மனிதனுக்கு நல்ல சந்தோஷமா வாழ்ற மனுஷனுக்கு என்ன தெரியுமா தேவை? அன்றாட மனிதன் வாழ்க்கை சந்தோஷமா வாழணும்னா உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இந்த 3 காட்டிலையும் கட்டின கொண்டாட்டி எவன் ஒருத்தனுக்கு சரியா அமைகிறாலும் அவன மாதிரி அதிர்ஷ்டசாலிங்க உலகத்துல யாருமே இல்லையா? 3 பணம் இருக்கும். பணத்தை 50 பணத்தை சம்பாதிச்சு வச்சிருப்பேன். காலையில வேலைக்கு போவேன், சாயந்தரம் வீட்டுக்கு வந்தோன்னு நொய்யின்னா விளங்குமா? அது நல்லா இருக்காது. அப்ப அந்த பணம் சம்பாதிச்சிருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கா? பணமே இல்லைனால அண்ணன்
அன்னைக்கு சாப்பாடு சமைச்சு போட்டு வாங்க மாமா என்ன மாமா பண்றீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்க இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்ப இதைத்தான் நாளை சொன்னாங்க கட்டிய மனைவியோடு சேர்த்து நாள் சரியாக அமைந்து விட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா தூங்கும் போது வாங்குற காற்று நம்மளாம் அப்படி சம்பாதிக்கிறோமே என்னைக்கு வரைக்கும் நம்ம அந்த பணத்தை அனுபவிக்க முடியும் தெரியுமா யாருக்காவது சொல்லுங்க நீங்க முடியுமான்னு கேட்கிறேன் ஆமா பொதுவாவே ஒரு கருத்து சொல்லவா தூங்கும் போது வாங்கும் காற்று சுழிமாறி போனா போச்சு நைட்டு இரவு தூங்கி விடும் காலையில எந்திரிச்சாத்தே நிரந்தரமான வாழ்க்கை அதானே உடம்புல 10 வகையான காத்து இருக்கான் பிராணன் அபானம் உதாரணம் சமானம் கிரிகரன் தேவதத்தன் தனஞ்சயன் கூர்மன் அப்படிங்கிற 10 வகையான காற்று இந்த பிராணவாயுங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் நீ ஜெயரமேஷ் நீ ஜெயராஜ் நான் கார்த்திகராஜ் இந்த காத்து நின்று வச்சுக்க எல்லாத்துக்கும் பேர் ஒண்ணுதான் ஆமா என்ன பேர் அதையும் சுருக்கி 2 எழுத்துல கொண்டாந்துட்டாங்க எப்படி அத கூட ரொம்ப 3 எழுத்துல சொன்னா ரொம்ப நீளமா போய் சொல்லி சிரிக்கிட்டாங்க உலகமே சொல்லிடுச்சு மனிதன் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் இறைவனை நினைக்க முடியுமா அது நல்லா கவனிங்களே நம்ம சந்தோஷமா இருக்கும் போது எவனா சாமி முட போறானா அப்படி இல்ல கஷ்டம் வரும்போது மட்டும் சாமி கிட்ட ஓடுறமே கடவுளே எனக்கு இப்படி இருக்கிறடா என் குடும்பத்தாண்டா எனக்கு இப்படி இப்படிலாம் நடக்குது இதெல்லாம் சரி செய்யறான் கஷ்டம் வரும்போது பண்ற போய் சாமியை கும்பிடுறோம் நம்ம அந்த கஷ்டத்தை தீர்த்ததுக்கு அப்புறம் சாமியை போய் எவனா நினைக்கிறோமா கும்பிடுறோமா அது நினைக்க மாட்டாங்கல்ல சில பேர் மனிதன் நினைக்கிறது நடந்து விட்டா இறைவனை கூட மனிதன் நினைக்க மாட்டான் அந்த அளவுக்கு மிகப்பெரிய மோசமான பிறவியாக மனிதன் மாறிவிட்டா அதனால உங்களை எல்லாம் கண்டாலே எனக்கு கடுப்பா இருக்கு ஆக மனிதனை பற்றி எடுத்து கூறிவிட்டு பிறகு வந்த கழகத்தை தொடங்குவோம் பேசா இருக்க மாதிரி நல்லா முதல் 2வது பாட்டு சூப்பரா வச்சிருக்கீங்க மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தார் தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தார் வந்து பிறந்து விட்டோ வெறும் பங்கம் வளர்த்து விட்டோ வந்து பிறந்து விட்டோ வெறும் பங்கம் வளர்த்து விட்டோ மனது துடிக்கின்றது மயக்கம் வருகின்றது அழுது லாபம் என்ன அவன் ஆட்சி நடக்கின்றது மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று காற்று மனம் இருந்தால் கவலை பறந்து விடும் காற்று மனம் இருந்தால் கவலை பறந்து விடும் கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும் கூட்டை திறந்து விட்டால்
காலதாமதம் காரியத்திற்கே கடன்மார்கள் ஆகையால் யாரோ ஒரு ஆடவன் அங்கு பக்கம் அடைகிறார். அலைவு ஆடவனை சந்தித்து கழகத்தை தொடங்குவோம். கந்தசாமிக்கு கருந்த சுந்தர விரை சிறந்த மகை